நடிகை ஒருத்தவங்க நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வாழறதுக்காக நீ சாக போகிறேன்னு அம்மா அழுதாங்க அப்படின்னு பிரபல நடிகையான பிரமீளா அவர்கள் தன்னுடைய பர்சனல்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் சினிமா எத்தனையோ பேரழகிகளை நடிப்பினுடைய உச்சத்தை தொட வச்சிருக்கு. திறமையான நடிகைகளை பார்த்துருக்கு. அதில் 70களில் ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் கிளாமர் நெகட்டிவ் ரோல்னு நடிப்பால் அசர வச்ச நடிகை பிரமீளா அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கொரோனாவுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நடிகை பிரமீளா அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா மாகாணத்தில் கணவரோட சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேட்டிகளாக எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு அப்புறமாக ஒரு தமிழ் மீடியாவில் பேசுகிறேன்னு அவங்க பார்த்திங்கன்னா பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் திருச்சிக்கார பொண்ணு. காசு பணத்துக்காக கஷ்டமே இல்லாத குடும்பத்தில் பிறந்தேன். அப்பா அமல்தாஸ், அம்மா சுசீலா. அப்பா மெடிக்கல் லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட பிஸ்னஸ் விஷயமாக கொஞ்சம் வருஷம் போபாலில் இருந்தோம். பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு கை கொடுக்காததால் அங்கிருந்து திருச்சி செட்டில் ஆகிட்டோம். போபாலில் இந்தி மீடியத்தில் படிச்சுட்டு இருந்த என்னை திருச்சிக்கு வந்ததும் தமிழ் மீடியத்தில் படிக்க போட்டாங்க. அதுவும் 6 வயசில். மறுபடியும் எல்கேஜியில் இருந்து படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கைன்னு மொத்தம் 4 பசங்க. அப்பாவோட பிஸ்னஸ் நல்லா நடக்காதனால குடும்பம் மெல்ல மெல்ல வறுமையில் வாட ஆரம்பிச்சது. பிஸ்னஸை எப்படியாவது தூக்கி நிறுத்தினும், லாபத்தில் நடத்தினு அப்பா ரொம்ப போராடினார். ஒரு கட்டத்தில் அது முடியலை. குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கலாமான அப்பாவும் அம்மாவும் முடிவு எடுத்தாங்க. ஆனால் இயற்கை என் மூலமாக வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்துச்சு. அது யாருக்குமே எங்களுக்கு தெரியலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் குடும்பமே இல்லாமல் போக போகுது அப்படிங்கிற நேரத்தில் கதவு தட்டப்பட்டுச்சு. கதவை திறந்தோம். அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். எம்ஜிஆரோட அண்ணன், எம்ஜி சக்கரபாணியோட எம்ப்ளாயி. விருந்தோம்பலுக்காக அவரை உள்ளே கூப்பிட்டோம். தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்கள் பொண்ணை சினிமாவில் நடிக்க வைக்க உங்களுக்கு விருப்பமானு கேட்டார். அப்பாவும் அம்மாவும் உடனே இல்லைங்கன்னு மறுத்துட்டாங்க. ஆனால் அவர் உங்கள் பொண்ணோட முகம் நல்லா இருக்குது, ஃபோட்டோஜெனிக்காக இருக்குங்க. எம்ஜி சக்கரபாணி சார் அவருடைய சொந்த படத்தில் அவரோட மகனுக்கு ஜோடியாக உங்கள் பொண்ணை நடிக்க விருப்பப்படுறான்னு சொன்னாங்க. என்னோடய ஃபோட்டோ எம்ஜி சக்கரபாணி சார்கிட்ட எப்படி போச்சுங்கிற ஒரு சின்ன கதை. நானும் என் தோழியும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அவளோட மாமா சினிமாவில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார். அவர் கண்ணில் அந்த ஃபோட்டோ பட்டிருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப முகலட்சணமாக இருக்கேன்னு எனக்கு இப்படி தான் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு பாட்டு, டான்ஸுன்னு கலைத்துறையில் ஆர்வம் இருந்துச்சு. ஸ்கூலில் பிரமிளா டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறதுக்குள்ளவே நான் ஆட ஆரம்பிச்சிடுவேன். சினிமாவில் நடிக்கிறது பற்றியெல்லாம் நான் யோசித்ததே கிடையாது. அப்பாவுக்கும் அது பிடிக்காது. ஸ்கூல் படிக்கிறப்போ பயங்கரமாக சிவாஜி ஃபேனு. வீட்டில் மிட்டாய் வாங்க கொடுக்குற காசையெல்லாம் சிவாஜி ஃபோட்டோ வாங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் என்னோடய நோட் புக்கில் ஒழிச்சு வச்சுருப்பேன். ஒரு நாள் எங்கள் அப்பா என் நோட்டை எதுக்காகவோ எடுக்க உள்ளே இருந்து சிவாஜி ஃபோட்டோவை பொலன்னு கொட்டுச்சு. அப்பா அன்றைக்கி என்னை அடித்த அடி இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு பார்த்திங்கன்னா வலிக்குதுன்னு சொன்னாங்க. பொம்பளை பிள்ளைய சினிமாவில் நடிக்க வைக்கிறதா? அந்த காசில் நாம் வாழ்றதான அப்பா அம்மாவும் அந்த வாய்ப்பை கிட்டத்தட்ட மறுத்துட்டாங்க. ஆனால் என் வீட்டுக்கு வந்தவர், மிகப்பெரியதுமா, சக்கரபாணி சாரோட சொந்த படம்மா, உங்கள் மகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அப்பாவை கன்வின்ஸ் பண்ண பார்த்தார். மனசு மாறி சரின்னு தலையாட்டிட்டார். அந்த படம் பேர் மீனவன் மகன். அட்வான்ஸ் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனார். அன்றைக்கி எங்கள் அம்மா அழுதுகிட்டே சொன்ன ஒரு வார்த்தை இன்னமும் என் நினைவில் இருக்குது. நாங்கள் எல்லாம் வாழ்கிறதுக்காக நீ சாக போகிறோமான்னு அழுதாங்க. 14 வயதில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை. அந்த படத்தில் நடித்தேன். ஆனால் படம் பாதியில் நின்று போச்சு. பட் என்னோடய ஸ்டில்ஸ் அந்த நேரத்தில் நிறைய பத்திரிகைகளில் வந்துச்சு. இந்த குட்டி பொண்ணோட முகம் லட்சணமாக இருக்குன்னு மலையாளத்தில் ஒரு நேரத்தில் 3 பெரிய பேனர்களில் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. நானும் நடிக்க ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் தமிழில் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு தன்னுடைய மிகப்பெரிய அளவில் ஒரு சோக கதையை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.